அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுகவின் இரு அணிகள் மற்றும் திமுக பிரதிநிதிகள் கூறியவற்றை தற்போது பார்க்கலாம். இப்பொழுது எந்த ஓட்டு அளிப்பதற்காக யாருக்கு வாக்களிக்கிறார் என்று தெரிந்து கொள்வதற்காக அந்த ஒரு ஸ்லிப்பான அதில் வர இருக்கிறது. ஆகவே அப்படி வரும்பொழுது வாக்காளர் யாருக்கு வாக்களித்தார் என்ற அந்த உண்மையை அவர் தெரிந்து கொள்ள முடியும். அது சரியான முறையில் செயல்படுத்த வேண்டும் என்றும், அதே நேரத்தில் அந்த ஸ்லிப்புகள் எல்லாம் அந்த பேப்பர் கொடுக்குறாங்கல்ல, அந்த இதாகிறதெல்லாம் சேர்த்து எண்ண வேண்டும். இரண்டும் சேர்த்து எண்ணுவதன் மூலமாக மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் என்று ஒரு கருத்து சொல்லியிருக்கின்றோம். அதோடு தேர்தல் நடந்தபொழுதெல்லாம் அரசே முன்வந்து தேர்தல் செலவினங்களை ஏற்றுக்கொள்வது நல்லதாக இருக்கும் என்ற கருத்தை வலியுறுத்துகிறோம். நவீன வளர்ச்சி அடைகின்ற இந்த சூழ்நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், பலர் கூறும் கூற்றுகளை கருத்தில் கொண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் எடுக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கின்றோம். மேலும் பணம் கொடுத்து வாக்குகளை பெறுகின்ற அந்த கலாச்சாரம் தமிழகத்தில் எந்த இடத்திலும் இருக்கக்கூடாது. அதற்காக பணம் கொடுப்பதற்கு சட்ட திருத்தங்கள், பணம் கொடுத்து வாக்குகளை பெறுவதற்கு பிரைபரி என்று சொல்லும் அந்த குற்றத்தை புரிபவர்களுக்கு அதன் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். வாக்காளர் எதற்கு வாக்களித்தார் என்பதை உறுதி செய்கிறது வருமையானால் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் தொடர்வதில் ஆட்சேபனை இல்லை. அடுத்து வாக்காளர்களுக்கு லஞ்சம் கொடுக்கின்ற முயற்சியில் ஈடுபடுகின்றவர்களுடைய குற்றங்களை உடனடியாக, அதாவது காக்னிசபிள் அஃபென்ஸ் என்று சொல்வார்கள், ஒரு வாரண்ட் இல்லாமல் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய, கைது செய்யக்கூடிய அதிகாரம் வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் கேட்டிருந்தது. கொள்கை அளவில் திராவிட முன்னேற்ற கழகம் அதை ஏற்றுக்கொள்கின்றது.